ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே நாங்கள் வாழ்த்துதல் சொல்லுகிறோம். நம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் தேவனே, எனக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமத்தில் நாங்கள் வருகிற கர்த்தாவே, இந்த வேலையில் கர்த்தாவே அப்பா, நீர் எங்களோடு கூட கர்த்தர் இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கொடுக்க போகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவனே அப்பா, எங்களுக்கும் ஆண்டவரே இந்த வார்த்தைகள் ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வேதத்தின் எல்லா ரகசியங்களும் மகத்துவங்களும் தேவன் எங்களுக்கு ஆண்டவரே நீர் காண்பித்து கொடுப்பதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் ஆண்டவரே அநேக பேருக்கு ஆசீர்வாதம் உள்ள வார்த்தையாக கர்த்தர் மாற்றுவதற்காக நாங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற கர்த்தாவின் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இடைப்படுவதற்காக நன்றி ஆண்டவரே, எங்களோடு கூட நீங்க பேசுவதற்காக நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்காரு. நம்ம எடுத்த ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நேரத்தில் மார்க் எழுந்த சுவிசேஷம் 2வது அதிகாரம், அதுல 1-5 வசனங்களை நம்ம வாசிப்போம். அந்த வசனத்தை நம்ம கேட்போம். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்பும் நிற்க இடம் போகாதபடிக்கும் அநேகர் கூடி வந்தார்கள். அநேக பேர்கள் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, இந்த இடத்துல ஒரு காரியம் நடக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல பார்க்கும்போது 4 பேர்கள் ஒரு திமிர்வாதக்காரனை அந்த இடத்துல கொண்டு வருகிறவரா இருக்கிறாங்க. அப்போ பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய கூட்டங்கள் அந்த இடத்துல இருக்குது நிமித்தம் உள்ள பிரவேசிக்க முடியாமல் அவர்களுக்கு முடியாத நிமித்தம் அவர் இடத்துல பார்க்கும்போது மேல கூரையை ஓபன் பண்ணி அதுல இருந்து என்ன பண்ணுகிறாங்க, திமிர்வாதனைக்காரனை கீழே இறக்கி விடுகிறார். அப்ப தேசப்பா கிட்ட இறக்கி விடுகிறார். அதுக்கு முன்பாக தேவன் அந்த இடத்துல அநேக கூட்டமா இருக்கிறது நிமித்தம் பிரசங்கித்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை அவரு சொல்லுகிறவராக இருக்கிறார். அப்ப அந்த இடத்துல பார்க்கும்போது அந்த இடத்துல அவர் இறக்கி விடுகிறவராக இருக்கிறார். அப்ப அந்த இடத்துல இவங்களோ ஒரு எதிர்பார்ப்போடு இருக்காங்க. அந்த இடத்துல அந்த காரியம் என்ன என்று பார்க்கும்போது, உன்னுடைய அக்கிரமங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ போ என்றார். பாருங்க, அந்த இடத்துல வந்து ஏசப்பா கிட்ட கேட்கக்கூடிய ஒன்றுமே அந்த மனுஷன் கேட்கவே இல்லை, ஒன்றுமே பண்ணவில்லை. ஆனா அந்த இடத்துல அவன் இறங்கி வரும்போதே ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய அக்கிரமங்கள் எல்லாம் என்ன பண்ணுகிறது, அந்த திமிர்வாதக்காரனை கண்டு தேவன் சொல்லுகிறாரு, எல்லாம் மன்னிக்கப்பட்டது, நீ போன்றார். பாருங்க, எப்படியாப்பட்ட ஒரு காரியத்தை தேவன் அந்த இடத்துல செய்யக்கூடியவராக இருக்கிறார். உடனே அந்த வார்த்தை அவன் கேட்டது நிமித்தம், அந்த வார்த்தை அவனுக்குள்ள இறங்கியது நிமித்தம் உடனே அவனுடைய எல்லா பாவங்களும் அந்த இடத்துல மன்னிக்கப்பட்டதா இருக்கிறது. தேவன் பாருங்க, அந்த இடத்துல சுகத்துக்காக போனவர்கள், ஒரு விடுதலைக்காக போனவர்கள். ஆனா தேவன் அந்த இடத்துல சொல்லக்கூடிய காரியம் என்னென்றால், அவருடைய எல்லா அக்கிரமத்தையும் தேவன் மன்னிக்கக்கூடியவரா இருக்கிறார். எல்லா பாவங்களையும் கர்த்தர் மன்னிக்கக்கூடியவரா இருக்கார். ஏசப்பா மன்னிக்கக்கூடியவரா இருக்கிறார். அப்ப அந்த இடத்துல ஒன்று நம்ம நோக்கி பார்க்க வேண்டும். அந்த இடத்துல இந்த 4 பேர்களும் அவரை சுமந்து கொண்டு போய் அவ்வளவு விசுவாசத்தை கண்டு அந்த இடத்துல தேவன் ஒரு அற்புதம் செய்யக்கூடியவரா இருக்கிறார். அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யக்கூடியவரா இருக்கிறார். அப்போ நம்முடைய வியாதிக்கு பின்பாக நம்முடைய வியாதிக்கு பின்பாக என்ன காரியம் நடக்கிறதுனா, நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்கள் என்ன மன்னிக்கப்படவில்லை. அப்ப நம்ம மன்னிக்கப்படணும் என்றால் தேவனிடத்துல நன்றாக நம்ம என்ன பண்ண வேண்டும், தன்னை அறிக்கை செய்து நம்ம தேவனிடத்துல நம்மளையே முழுமையா கர்த்தருக்கு அர்ப்பணித்து அவரிடத்துல சொல்லக்கூடியவராக இருக்கணும். இந்த மனுஷன் ஒன்றுமே அந்த இடத்துல பேசல. ஆனா தேவன் அந்த இடத்துல பேசி என்ன சொல்லுகிறார்னா, உன்னுடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது, நீ போன்றார். அப்ப பாருங்க, ஒரு மனுஷனுக்கு என்னைக்கு இந்த அக்கிரமங்கள் பாவங்கள் ஒரு மனுஷனுக்குள்ள மன்னிக்கப்படுகிறதோ அப்போதே தேவன்
விடுதலையை அனுப்பக்கூடியவரா இருக்கார். அப்போதே அவன் சுகம் பெற்றுக்கொண்டு அவன் நடக்கக்கூடியவனா இருக்கிறான். இன்னைக்கு நம்ம தேவனிடத்துல இருக்கிறோம், நம்ம அறிக்கை பண்ணுகிறவரா இருக்க வேண்டும். நம்மளோட வியாதிக்கு பின்பாக நம்முடைய சில வியாதிகள் நம்மளோட வாழ்க்கையில போராடி கொண்டிருக்குன்னா, நம்முடைய அக்கிரமங்கள், நம்மளோட பாவங்கள் இன்னும் மன்னிக்கப்படாம இருக்கு. அந்த பாவத்தை நம்ம என்னைக்கு தேவனிடத்தை அறிக்கை செய்து நம்ம விட்டு விடுகிறோமோ, அன்னைக்கு நம்ம தேவனிடத்துல நம்ம காரியங்களை பெற்றுக்கொள்ளுகிறவரா இருக்கு. தேவன் பாருங்க, அந்த மனுஷனை அவரோட ஒருவேளை அவருடைய குடும்பத்தார் எல்லாமே ஒரு கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். அவ்வளவுதான், இவன் படுத்த படுக்கையா இருப்பான் என்று அந்த இடத்துல ஒரு சுகத்துக்காக போனவனே கர்த்தர் ஏசப்பா பார்த்து சொல்றாரு, உன்னுடைய அக்கிரமெல்லாம் மன்னிக்கப்பட்டது, நீ போன்றாரு, நீ போன்றார். உண்மையாக இன்னைக்கு நம்ம தேவனிடத்துல நம்ம ஒரு மன்னிப்பு நம்ம வாழ்க்கையில என்னைக்கு நம்ம பெறுகிறோமோ, என்னைக்கு தேவனிடத்துல நம்ம மன்னிப்பு காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோமோ, அன்னைக்கு நம்மளுக்கு என்ன ஆகுறதுன்னா தேவனுடைய விடுதலை வரக்கூடியதா இருக்கிறது. தேவனுடைய விடுதலை வரக்கூடியதா இருக்கு. பாருங்க, சங்கீதத்துல கூட ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, 103வது சங்கீதத்துல. அதுல நீங்க வசனத்தை நீங்க வாசிக்கும் போது மூணாவது வசனத்தை நம்ம வாசிக்கும், அந்த வசனத்தை கேட்போம். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. பாருங்க, தேவன் எதை மன்னிக்கிறாராம்? முதலாவது அக்கிரமத்தை கர்த்தர் மன்னிக்கிறாராம். நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் கர்த்தர் மன்னித்து அதுக்கு உன்னுடைய நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன்னுடைய நோய்கள் எல்லாம் குணமாக்குறாராம். பாருங்க, நம்முடைய நோய்கள் எல்லாமே குணமாக்குற தேவன் நம்ம கிட்ட இருக்கிறார். ஒரு நோயில எல்லா நோய்களையும் குணமாக்குற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். நம்முடைய எல்லா நோய்களும் கர்த்தர் குணமாக்குறவர். அத சொல்லப்பட்டிருக்கு, உன்னுடைய அக்கிரமங்கள் எல்லாம் என்ன பண்ணுகிறதா? மன்னிக்கப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. என்னைக்கு நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறதோ அன்றைக்குதான் தேவனிடத்துல நம்ம என்ன பண்ணுகிறோம்? விடுதலை பெற்றுக்கொள்ளுகிறவரா இருக்கிறோம். விடுதலை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறவரா இருக்கிறோம். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு பல விதமான வியாதியின் போராட்டத்தில் இருக்கிறாங்க. இன்னைக்கு டாக்டர்களே விவரிக்க முடியாம வியாதிகள் இன்னைக்கு உலகத்துக்குள்ள வந்து கொண்டிருக்கு. இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். நம்மளுக்கு ஒரு சுகர் இருக்குது. அந்த சுகர் நம்ம ஒரு 400 தாண்டும் போது நம்ம வாழ்க்கையில எவ்வளோ ஒரு பயம், ஒரு பதற்றம் வருகிறது. அதுக்கு உடனே நம்ம என்ன பண்றோம்? அதுக்கு வேண்டிய ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து அதை நம்ம எப்படியாவது சரிப்படுத்தணும். பிபி வரும்போது கூட அது ஹையஸ்ட் ஆனா நம்மளோட வாழ்க்கை அதுக்கு வேண்டி நம்ம தேட ஆரம்பிக்கும். ஐயோ, நம்மளுக்கு என்ன ஆயிடுமா, ஏதோ ஆயிடுமா. ஆனா ஆண்டவரிடத்துல நம்ம என்னைக்கு போய், அப்பா என்னோட வாழ்க்கையில இப்படி இருக்கிறது, இந்த நோயை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன், இந்த வியாதி என்றது எனக்கு பயங்கரமா தாக்கி கொண்டிருக்கிறது, என்னால முடியல ஆண்டவரே என்று சொல்லி, ஆண்டவரே என்னோட எல்லா பாவங்களையும் மன்னிங்க ஆண்டவரே, என்னோட அக்கிரமத்தெல்லாம் மன்னிங்க ஆண்டவரே என்று சொல்லி தேவனுடைய பாதத்துல நம்ம உட்காரும் போது உண்மையாக நம்முடைய எல்லா பாவங்களையும் கர்த்தர் மன்னிக்கக்கூடியவரா இருக்கிறார். ஒரு யெகோவா ராப்பா நம்மளுக்கு இருக்கிறார். சுகமாக்குற தேவன் நம்ம கிட்ட இருக்கிறார். நம்முடைய அக்கிரமங்க பாவங்களையும் மன்னிக்கிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறவர் அவர் தேவனா இருக்கிறார். அனைத்து பாருங்க, தேவனால முடியாத ஒரு காரியமும் இல்லை. எல்லாமே தேவனால ஏசப்பாக்கல்ல முடியும். உலகத்துல இந்த வியாதி தான் குணமாக்க முடியும், இந்த வியாதி தான் குணமாக்க முடியல. தேவனுக்கு எல்லா வியாதியும் குணமாக்க ஒரு வல்லமையான தேவன், ஒரு பராக்கிரமுள்ள தேவன், பரிசுத்தமான தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வியாதி என்று நம்ம வாழ்க்கையில சுமந்து கொண்டு வியாதியின் படிக்கல நம்மளோட வாழ்க்கையில இருக்கலாம். இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல அறிக்கை பண்ணுகலாம். ஆண்டவரே, என்னோட எல்லா அக்கிரமங்களும் நான் ஆண்டவரே, என்னோட வாழ்க்கையில நான் எது ஆண்டவரே விரோதமா செய்த காரியங்கள், தேவனுக்கு விரோதமாய் செய்த காரியங்கள் எது இருக்கிறது எல்லாம் ஏசப்பாக்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம செயல்படும் போது உண்மையாக நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் அவர் மன்னிக்கிறவராக இருக்கார். பாருங்க, இதுல சொல்லப்பட்டிருக்க அந்த 3ஆவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்க என்னன்னா, ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய அக்கிரமங்கள் எல்லாம் உனக்கு என்ன பண்ணுகிறதா? மன்னிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போதே உன்னுடைய நோய்கள் எல்லாம் நான் குணமாக்குவேன்றார். அப்போ தேவனிடத்துல அதுக்கு மேல வசனம் சொல்லுது, தேவனே நீ செய்த உபகாரத்தையும் நான் ஒன்றும் என்ன பண்ண மாட்டேன், மறக்க மாட்டேன். அவர் செய்த உபகாரத்தையும் அவர் செய்த நன்மையும் நம்ம ஒரு நாளும் நம்ம மறக்கவே கூடாது. நம்ம என்ன பண்ணுகிறோம்னா, நம்மளுக்கு சுகம் வேண்ட நேரத்துல மட்டும் தேவனை தேடுகிறோம். சுகம் கிடைத்திட்ட பிறகு தேவனை நம்ம மறந்து விடுகிறோம். அப்படி கிடையாது. நம்மளோட வாழ்க்கையில ஒரு காரியம் வர்றதுக்கு முன்பாக ஏசப்பா கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம செயல்படுகிறவரா இருக்கணும். இன்னைக்கு உண்மையாக கர்த்தரிடத்துல மன்னிப்பு ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது, உன்னுடைய எந்த ஒரு அக்கிரமம் இருந்தாலும், எந்த பாவத்துல நீ போய் கொண்டிருந்தாலும், உன்னுடைய பாவத்தை மன்னிக்க ஏசப்பா இருக்கிறார். முதல்ல நம்ம கேட்க வேண்டும். கேட்கும் போது நம்ம என்ன பண்ணுகிறோம்? தேவனிடத்துல பெற்றுக்கொள்ளுகிறவரா இருக்கிறோம்.
சிலர் பாருங்க, வேதத்துல ஆண்டவர் நன்றாக அவர்களை அரவணித்தார், தேவன் நன்மைகளை செய்தார், அற்புதங்களை செய்தார், எவ்வளோ காரியங்களை செய்தார். ஆனா சில நபர்கள் என்ன பண்ணல, தேவனிடத்துல மன்னிப்பு பெற்றுக்கொள்ளாம இறந்து போனவர்களா இருக்கிறாங்க. முதலாவது பார்க்கும்போது ஆதாம் ஏவல் கர்த்தர் நல்ல ஒரு குடும்பத்தை உண்டாக்கி அவர்களுக்கு நல்ல ஆண்டவரை பழுகும் பெருகவும் கர்த்தர் என்ன பண்ணுகிறார், ஆசீர்வாதத்தை கொடுத்தவரா இருக்கிறார். ஆனா ஒரு சின்ன தவறுகள் அவர்கள் செய்த நிமித்தம் அவர்கள் செய்த தேவன் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டார்கள். அந்த இடத்துல அவர்கள் என்ன பண்ணுகல, தேவனிடத்துல ஒரு மன்னிப்பை என்ன பண்ணல, அவங்க கேட்கவே இல்லை, மன்னிப்பு கேட்கவே இல்லை, அப்படியே போனவர்களா இருக்காங்க. அதே போல சவுல் முதல் ராஜாவை கர்த்தர் எழுப்பி அவருடைய எல்லாம் செய்கிறவரா இருக்கு, அவரும் என்ன பண்ணல, தேவனிடத்துல ஒரு மன்னிப்பை அவர்கள் பெற்றுக்கொள்ள. யூதாஸ் காரியத்தை பாருங்க, யூதாஸ் காரியத்துக்கு அவர் என்ன பண்ணுங்க, தேவனோடு கூட இருந்தவர், எல்லா ஊழியத்துல ஒரு பங்காளியா இருந்தவர், ஊழியத்துல எல்லாம் செய்தவர், அவரும் கர்த்தரிடத்துல என்ன பண்ணல, ஒரு மன்னிப்பை கேட்கவே இல்லை. அதே போல அன்னிய சப்பரியா நினைச்சு பாருங்க, அவரோட வாழ்க்கையில் விசுவாசி எல்லா காரியங்களும் செய்தவர்கள் கர்த்தரிடத்துல போய் ஒரு மன்னிப்பு கூட கேட்கல, அவர்கள் மடிந்து போனார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில என்னைக்கு தேவனால நீ மன்னிக்கப்படுகிறியோ, தேவனால என்னைக்கு அந்த மன்னிப்பு ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்களோ, அப்போது கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு, ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். நம்மள எல்லா நோய்களையும் கர்த்தர் குணமாக்குறவரா இருக்கார். எல்லா நோய்களையும் கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு, குணமாக்குறவரா இருக்கார். பாருங்க, யோவான் சுவிசேஷத்துல நீங்க 5வது அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது ஒரு பெத்தஸ்தா குளம் என்று கர்த்தர் உண்டாக்குறாரு. அந்த இடத்துல உண்டாக்கும் போது அந்த இடத்துல எத்தனை வருஷம் அவன் என்னன்னா 38 வருஷம் ஒரு மனுஷனு அந்த இடத்துல இருக்கக்கூடியவனா இருக்கான். 38 வருஷம் அவன் அந்த இடத்துல படுத்த படுக்கையாக அவன் இருக்கிறான். அந்த இடத்துல போய் ஏசப்பா போறாரு, அந்த மனுஷனை பார்த்து ஒரு வார்த்தை கேட்கிறாரு, நீ சுகமாக விரும்புறியான்னு கேட்கிறாரு. அப்போ அவன் என்ன சொல்லணும்னா, நான் சுகமாக விரும்புறேன் தான் அவன் சொல்லணும். அவன் அந்த இடத்துல ஒரு காரியத்தை அவன் கொண்டு வருகிறான். என்ன காரியத்தை அவன் செய்கிறான்னா, எனக்கு பாருங்க, யாருமே என்னை கொண்டு போறது இல்லை, என்னை முந்தி எல்லாரும் போயிடுறாங்க, என்னை யாரும் அந்த குளத்துக்குள்ள என்னை கொண்டு போறது கிடையாது என்று அந்த இடத்துல சொல்றான். அப்போ அவனுக்கு சுகம் தான் அந்த இடத்துல தேவைப்படுகிறது. அவன் சுகத்தை குறித்து அந்த இடத்துல பேசணும். அவன் என்ன பண்ணுறான்னா, தன்னை எல்லாருமே இருக்கிற குறைகளை சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னை கொண்டு போறதுக்கு யாரும் இல்லை, என்னை இது பண்றதுக்கு யாருமே இல்லை என்று சொல்லுகிறான் அந்த இடத்துல. ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, 38 வருஷம் அந்த மனுஷன் ஒரு பர்த்த படிக்கல இருந்த ஒரு மனுஷன், யாரோட உதவி இல்லாம, யாருடைய ஒரு காரியம் இல்லாம அதே அந்த மண்டபத்திலேயே அவன் இருக்கக்கூடியவனா இருக்கான். ஆனா ஏசப்பா போய் சொல்றாரு, உன் படைக்கை என்ன பண்ணு, நீ எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த இடத்துல அவனுக்கு ஒரு சுகம் வந்ததா இருக்கிறது. பாருங்க, 38 வருஷம் ஒரு மனுஷன் இருந்தான் என்றால் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கு நினைத்து பாருங்க. ஆனா அந்த மனுஷன் எழுந்து போறான். எழுந்து போய் கர்த்தருக்கு என்ன பண்ணல, தேவனே நீங்க சுகமாக்குனீங்க, ஒரு போயிட்டு வரேன்னு கூட சொல்ல, ஒரு நன்றி கூட அவன் சொல்லாம என்ன பண்ணுகிறான், போகக்கூடியவனா இருக்கிறான். ஆனா நம்மளோட வாழ்க்கையில் அப்படி இருக்கக்கூடாது. தேவன் செய்த ஒவ்வொரு அற்புதங்களும் ஒவ்வொரு நன்மையும் நம்ம என்ன பண்ணோம், தேவனுக்கு நன்றி சொல்லுகிறவளா நம்ம மாற வேண்டும், நன்றி சொல்லுகிறவளா நம்ம மாற வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த இடத்துல, நம்மளுடைய பாவத்துக்கு, நம்முடைய வியாதிக்கு பின்பாக ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது. அது என்ன காரியம்னா, இன்னும் நம்முடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்படாம இருக்கிறது. என்னைக்கு நம்ம கர்த்தரிடத்துல அந்த தயவை பெற்றுக்கொள்ளுகிறோமோ, தேவனிடத்துல நம்ம எப்போ ஏசப்பா கிட்ட அந்த ஒரு நன்மையை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோமோ, அந்த காரியம் தேவனாலே வரக்கூடியதாக இருக்கிறது. நினைச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில யோசித்து பாருங்க. இன்னைக்கு குடும்பமாக சேர்ந்து, அப்பா என்னுடைய பிள்ளைகள் ஆண்டவரே உமக்கு விரோதமாய் சேர்ந்திருந்தா, ஆண்டவரே என்னுடைய மனைவிகள், என்னோட கணவர், என் குடும்பங்கள் ஆண்டவரே உமக்கு விரோதமாய் சேர்ந்திருந்தா, ஆண்டவரே தயவாக மன்னிங்க ஆண்டவரே என்று சொல்லி நீங்க ஆண்டவரிடத்துல நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்க. உண்மையாக எந்த ஒரு வாதியும், எந்த சகான கிரியைகளோ நம்மளோட வீடை தொடவே முடியாது. நேரத்துல தொடவே முடியாது. நான் சேலஞ்ச் பண்ண முடியும், தேவன் இன்னைக்கு எவ்வளோ வியாதிகள் இருந்து கர்த்தர் இன்னைக்கு விடுதலை ஆக்கி இருக்கிறார். எவ்வளோ காரியங்கள் இருந்து தேவன் நம்மளை விடுதலை ஆக்கினவரா இருக்கார். ஏன்னா நம்ம என்ன பண்றதுல, சரியான ரீதியில கர்த்தரிடத்துல போய் நம்ம அவரிடத்துல அந்த மன்னிப்பை நம்ம பெற்றுக்கொள்ளாம இருக்கிறோம். பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்னா, நம்ம என்னைக்கு தேவனிடத்துல போகிறோமோ அன்னைக்கு நம்முடைய வியாதியின் படைக்கையெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுகிறாரா, மாற்றுகிறவரா இருக்கிறார். மாற்றுக்குரிய தேவன் நம்மளோடு கூட இருக்கார்.
எத்தனை வருஷம் நம்மளோட வாழ்க்கையில வியாதிகள் துயரங்கள் இருந்தாலும் அது சுகமாக்குற யெகோவா ராப்பா நம்மளோடு கூட இருக்கார். பாருங்க, சங்கீதத்துல ஒரு வசனத்தை எடுத்து நம்ம வாசிப்போம். அந்த வசனத்தை கேட்கலாம். 41வது அதிகாரத்துல அதுல நீங்க 2-3 வசனங்களை நீங்க வாசிக்கும் போது அதுல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, வியாதியின் படுக்கைய தேவன் என்ன பண்ணுகிறாராம், மாற்றுகிறாராம். வாசிப்போம். கர்த்தர் அவனை பாதுகாத்து, பாருங்க, முதல்ல என்ன செய்யறாராம் தேவன், கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார். அவனை உயிரோடு கர்த்தர் வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானா இருப்பான். அவன் பூமியில் பாக்கியவானா இருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். ஒப்பு கொடுப்பே. படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற, படுக்கையின் மேல வியாதியா இருக்கிற மனுஷனே அவனை கர்த்தர் தாங்குவார். பாருங்க, யார் தாங்குறாரா? கர்த்தர் அவனை தாங்குகிறார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார். அவன் வியாதியின் அவன் படுக்கையில முழுமையாக மாற்றக்கூடிய தேவன். வாசிங்க. கர்த்தாவே, கர்த்தாவே, என் மேல் இரக்கமாயிரும். என் மேல இரக்கமாயிரும். உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். உனக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன். என் ஆத்துமாவை குணமாக்கும். என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். பாருங்க, இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு நான் வசனம், ஆண்டவரே என்னை உயிரோடு வையுங்க. ஆண்டவருடைய திட்டம் என்னன்னா, நம்மள ஜீவனோடு வைப்பதான் கர்த்தருடைய நோக்கமா இருக்கிறது. அவனோட முழு அந்த வியாதியின் படுக்கைய தேவன் மாற்றுகிறவரா இருக்கிறார். முழு படுக்கை, அந்த வியாதியின் படுக்கையே கர்த்தர் மாற்றுகிறவரா இருக்கார். எத்தனை வருடம் பத்து கொண்டு தானும் தெரியாது, என்னைக்கு போய் அவன் வாயை திறந்து தேவனிடத்தை சொல்லுகிறானோ, தேவனே என்னுடைய எல்லா பாவங்களையும் என்ன பண்ணுங்க, மன்னிங்க என்று சொல்லும் போது அவருடைய பாவங்கள் என்னாகிறது, மன்னிக்கப்படுகிறாருக்கு. பாருங்க, இன்னொரு அந்த வசனத்தை வாசிப்போம், கேட்போம். அந்த மனுஷன் என்ன சொல்லுகிறான்? கர்த்தாவே, கர்த்தாவே என் மேல் இரக்கமாயிரும். என்ன சொல்றாரு? என் மேல இரக்கமாயிருங்க. இதுதான் நம்ம பெற்றுக்கொள்ளணும். இதுதான் முதல் நம்மளை குணமாக்குவதுக்கு, நம்ம சுகமாக்குவதுக்கு, நம்ம விடுதலை பெற்றுக்கொண்டு போவதுக்கு, நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு தேவன் சொல்லுகிறார், என் மேல நீ இரக்கமாயிரு. தேவன் ரொம்ப அருமையா அந்த ஒரு காரியத்தை அவன் சொல்லுகிறான்ப்பா. தேவனே என் மேல இரக்கமா இருக்கு. தேவன் உண்மையா அந்த வார்த்தை கேட்டவரா இருக்க, அந்த வார்த்தை நம்ம மேல இரக்கமா இருக்கிறார், நம்ம மேல உருக்கமா இருக்கிறார். தேவன் நம்மளை விடுவிக்கும்படியாக, நம்மளை ரட்சிக்கும்படியாக, நம்மளை காப்பாற்றும்படியாக தேவன் நம்மளோடு கூட இருக்கிறவரா இருக்கிறார். வாசிங்க. உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். பாருங்க, யாருக்கு விரோதமாய் செய்தாராம்? யாருக்கு விரோதமாக? தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். பாருங்க, அவன் முதல் சொல்லுகிற காரியம், தேவனே என் மேல நீ இரக்கமாயிரு, 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 என் மேல இரக்கமாயிரு. அப்ப அந்த சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டாவது சொல்றாரு, என்ன சொல்றாரு? என் ஆத்துமாவை குணமாக்கும், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். முதல் சொல்றாரு, என் மேல இரக்கமாயிரு, உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன், உனக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன். அப்போ அந்த இடத்துல அந்த கீழே அப்படியே வாசிங்க. அவன் எப்பொழுது சாவான்? அவன் எப்போது சாவான்? அவன் பேர் எப்பொழுது அழியும்? போதும். அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்க, அவனோட எல்லாவற்றிலையும் என்ன பண்ணுகிறார்? தேவன் மாற்றக்குரியவராக இருக்கிறார். முதல்ல அவன் மேல இரக்கமாய் கர்த்தர் இறங்கிட்டார். ரெண்டாவது அவருடைய எல்லா பாவங்களையும் என்ன பண்ணுகிறாரு? ஆண்டவர் மன்னித்தவரா இருக்கார். மூன்றாவது அவரோட வியாதியின் படுக்கையே கர்த்தர் மாற்றக்குரியவரா இருக்கார். எனக்கு நினைத்து பாருங்க, ஐயோ என் குடும்பத்துல வியாதி படுக்கையோடு படுத்து கொண்டிருக்காங்க, யாரு குணமாக்க முடியும்? இந்த வியாதியில இருந்து யாரு குணமாக்க முடியும்? அப்பா என்று நீங்க ஒருவேளை அப்பாவை நோக்கி பார்த்து கொண்டிருக்கலாம், ஒருவேளை கலக்கத்தோடு இருக்கலாம், உன்னுடைய எல்லா பணங்களும் மருத்துவத்துக்காக செலவு பண்ணி கொண்டிருக்கலாம். ஐயோ, இந்த கொடிய வியாதியில இருந்து எனக்கு விடுதலை வராம இருக்கிறது என்று நீங்க ஒருவேளை யோசித்து கொண்டிருக்கலாம். அப்பாவை நோக்கி பாருங்க, அப்பாவை நோக்கி பாருங்க, இந்த வசனத்தை நோக்கி பாருங்க. அப்பா, என் குடும்பத்தின் மேல், என் பிள்ளையின் மேல், என் கணவன் மேல, என் குடும்பத்தின் மேல நீங்க இரக்கமாயிருங்கப்பா, இரக்கமாயிருங்க, என்னை விட்டு போகாதீங்க என்று எவ்வளவு அருமையாக அந்த வசனம் சொல்லப்பட்டுகிறது. அப்போத சொல்ல நிமித்தத்துல அவனுக்கு என்ன செய்தாராம்? அந்த ஒரே ஒரு வசனத்தை வாசம், வியாதியின் அவனோட முழுமையாக அவனோட படுக்கையே என்ன பண்ணாராம்? வாசிங்க. படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற, படுக்கையின் மேல வியாதியா இருந்த மனுஷன் கர்த்தர் தாங்குவார், கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே, அவன் வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். அவனுடைய வியாதியின் படுக்கை முழுமையாக, கொஞ்சம் இல்ல, முழுமையாக மாற்றிட்டார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்போ ஒரு வியாதியிலிருந்து குணமாக்கணும் என்றால் நம்ம மேல இரக்கமா இருக்கணும். நம்ம தேவனுக்கு விரோதமாய் நம் பாவம் செய்யாதபடிக்கு நம்ம காத்து கொள்ளுகிறவராக இருக்க வேண்டும்.
அப்ப இது முழுமையாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்மளுக்கு பின்பாக ஏதோ ஒரு வல்லமை என்ன பண்ணுகிறது, கிரியை செய்கிறது. அப்போ அந்த கிரியைகளை நம்ம எடுக்கும் போதுதான் தேவனிடத்துல நம்ம கிருபையை பெற்றுக்கொள்ளுகிறோம். அப்போ இந்த வியாதியின் படக்கையை மாற்றுவதற்கு இவன் ஒரு காரியத்தை கத்தெடுத்துல விண்ணப்பை வைத்தவரா இருக்கா. அந்த நிமித்தத்துல அவனோட வியாதியின் படக்கைய என் இயேசு ராஜா அப்போ அந்த இடத்துல அவர் விடுதலை ஆக்கக்கூடியவரா இருக்கிறார். விடுதலை ஆக்கக்கூடியவரா இருக்கார். அவருக்கு ஆண்டவர் சுகமாக்குவது லேசான காரியம். அவருக்கு ஒரு அற்புதம் செய்வது ஒரு லேசான காரியம். ஆனா நம்ம என்ன பண்ணுகிறதுல, கர்த்தரிடத்துல போய் சரியான அந்த தயவை நம்ம பெற்றுக்கொள்ளாம இருக்கிறோம். அதே போலதான் இந்த திமிர்வாதக்காரனு கூட கர்த்தர் என்ன பண்ணார்னா, உன் ஆண்டவர் சொன்னார், உன் எல்லா அக்கிரமங்களும் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அப்ப என்னைக்கு ஒரு மனுஷனோட அக்கிரமங்கள் பாவங்கள் என்னைக்கு மன்னிக்கப்படுகிறதோ அப்போது வியாதிகளும் குணமாகிறதா இருக்கு. பாருங்க, லூக்கான சுவிசேஷத்துல ஒரு சகோதரி இருக்கா. அந்த தாயாருக்கு தேவன் 18 வருஷமா வியாதியில இருக்கிறாங்க. 18 வருஷம் வியாதியில அவங்க ஆலயத்துக்கு போறாங்க, சபைக்கு போறாங்க, பிரசங்கத்தை கேட்குறாங்க, ஜெபம் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு விடுதலையே இல்லாம இருக்கிறாங்க. ஆனா அவங்கள முழுமையாக எது கட்டி வைத்திருந்தது, எந்த ஒரு பலவீனத்துல அவங்க தாக்கப்பட்டாங்க. அந்த நம்ம எடுத்து அந்த வசனத்தை வாசிக்கும் போது லூக்கான சுவிசேஷத்துல 13வது அதிகாரத்துல நீங்க 11வது வசனம் 12வது வசனத்தை ஒரு விஷயம் நம்ம வாசிப்போம். அந்த வசனத்தை அப்பொழுது 18 வருஷமாய் 18 வருஷமாக பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ பாருங்க, எந்த ஆவி இருந்ததா? பலவீன பண்ணுகிற ஆவி இருந்ததா. அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியா இருந்தாள். எவ்வளவும் நிமிர முடியாம ஒரு கூனியா இருந்தால் இயேசு அவளை கண்டு அவரை கண்டு தம்மிடத்தில் அழைத்து ஸ்திரீயே உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். அப்ப அதுல இன்னும் ஒரு வசனம் ஆழமா சொல்லப்பட்டிருக்கு. அந்த சகோதரி ஒரு பிசாசியோட வல்லமை கட்டப்பட்டிருந்தது. பிசாசினால அவங்க கட்டப்பட்டிருந்தாங்க என்று சொல்லப்பட்டிருக்கு. நிமிர்ந்து முடியாம ஒரு பூனியாக இருந்தாங்க. அவங்களால சூரியனோட வெளிச்சத்தை பார்க்க முடியாது. அப்படியே கூன் வழிஞ்ச ஒரு சரீரமாக இருந்தாங்க. ஃபுல் டோட்டலாக அந்த இடத்துல பார்க்கும்போது அவங்களுடைய ஃபுல்ல ஒரு நம்பிக்கை என்னாகிறதுனா இப்படிதான் இருக்கணும். அவளால் நிமிர்ந்து பார்க்க முடியாது, நிமிர்ந்து யாரையும் பார்க்க முடியாது. ஆனா அந்த தாயோட வேலை என்னன்னா, தினத்தோறும் ஆலயத்துக்கு வருவாங்களாம். ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க, ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க, அந்த ஆலயத்துக்குள்ள எல்லாமே இருக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல என்ன பண்ண முடியல, யாராலையும் அங்க சுகமாக்க முடியல. ஆனா இயேசு அந்த இடத்துல போறார். இயேசு ராஜா அந்த இடத்துல போகக்கூடியவரா இருக்கிறார். அந்த சகோதரி அந்த இடத்துல 18 வருஷம் பலவீனமாக இருந்தாங்களாம். 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 18 வருஷம் பலவீனமா இருந்தாங்களாம். அந்த இடத்துல தேவன் உடனே அவர்கள் அந்த தாய் மேல கரத்தை வைத்து என்ன பண்ணாரு, எழுந்து நிமிர்ந்து நடன். அப்ப நான் அந்த இடத்துல உடனே நிமிஷத்துல சுகமானதா இருக்கிறது. இன்னைக்கு பாருங்க, ஒருவேளை நீங்க எழுந்து பாருங்க, அந்த ஒரு சின்ன நம்மளுக்கு ஒரு வியாதி வரும்போது, இல்லை நம்மளுக்கு சில ஒரு ப்ராப்ளம் நம்ம சரீரத்துல வரும்போது பல வகையான டாக்டர்களை நம்ம தேடுகிறோம். நம்ம சில வைத்தியத்துக்காக நம்ம தேடுகிறோம். அப்ப தேடி அதுல ஒன்றுமே கிடைக்கல, மருத்துவம் கையில நம்ம எடுத்த மெடிசன் கையில ஒண்ணுமே சுகமாக்க முடியலன்னா நம்ம அப்படியே விட்டு விடுவோம். ஐயோ, இது எவ்வளோ நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணியாச்சு, எவ்வளோ மாத்த குடிச்சாச்சு, இதுல இருந்து நம்மளுக்கு விடுதலை இல்லைன்னு விட்டுருவோம். அதே போலதான் இந்த சகோதரி கூட என்ன பண்ணிருக்கலாம், ஒருவேளை விட்டு இருக்கலாம். ஆனா தேவன் அந்த தாயார தேவன் விடுதலையாக்க வந்தவரா இருக்கிறார். என்னைக்கு நம்முடைய காரியங்கள் நார்மல் என்று நம்முடைய வாழ்க்கையில எப்போ வருகிறதோ, நார்மல் சில வியாதிகள் நீங்க செக் பண்ணும்போது, டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணும்போது நல்லா தான் இருப்பாங்க. எப்போது நார்மல் என்று நம்ம வாழ்க்கையில என்னைக்கு வருகிறதோ, ஆனா நம்ம இது பண்ணும். இதே மாதிரியா ஸ்கேன்ல அதிலெல்லாம் பிசாசுடைய காரியம் தெரியவே தெரியாது. நம்மள ஏதோ ஒரு பலவீனம் நம்மளை என்ன பண்ணுகிறது, கட்டி வைத்ததா இருக்கிறது. அது என்னைக்கு தேவன் நம்ம மேல கைகளை வைக்கிறாரோ அன்றைக்கு தான் நம்ம என்ன பண்ணுகிறோம், அந்த சுகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறோம். அப்போது பாருங்க, சூரியனை பார்க்க முடியாம 18 வருஷம் கட்டி இருந்த அந்த தேவன் என்ன பண்ணுகிறாரு, விடுதலை தந்தவரா இருக்கார். தேவனை அவங்க மகிமைப்படுத்தினவரா இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்மக்குள்ள ஏதோ ஒரு வல்லமை கட்டப்பட்டிருக்கிறது.
நம்மளோட இன்னும் பாவங்கள் மன்னிக்கப்படாம இருக்கு, நம்மளோட அக்கிரமங்கள் மன்னிக்கப்படாம இருக்கு, ஏதோ ஒரு பிடிவில் ஏதோ ஒரு பிசாசுடைய காரியங்கள்ல நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கோம், மாற்றி கொண்டிருக்கிறோம். அதுல இருந்து கர்த்தர் நம்மளை என்ன பண்ணோம், விடுதலை ஆக்கக்கூடியவரா இருக்காரு. பாருங்க, இன்னும் ஒரு கூட்டம், இன்னொரு ஒரு மனுஷனை குறித்து நான் பேசுகிறேன். இந்த இடத்துல எல்லாரையும் சுகமாக்குவதுதான் கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. நம்முடைய ஜாதி மதத்தை பார்க்க மாட்டாரு, நீ இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் பார்க்க முடியாது. தேவனிடத்துல போனவனுக்கு நிச்சயமாக விடுதலை உண்டு. ஆனா அதுல ஒண்ணே ஒண்ணு, நம்ம என்ன பண்ணுகிறோம், நம்மளை முழுமையாக தேவனிடத்தை அர்ப்பணித்து நம்முடைய காரியங்களை தேவனிடத்தை சொல்லக்கூடியவர்களா நம்ம இருக்க வேண்டும். எடுத்து வாசிங்க, மத்திய சுவிசேஷத்துல நீங்க பார்க்கும்போது அது 8வது அதிகாரம், அதுல 2-3 வசனத்தை நம்ம வாசிப்போம். அந்த இடத்துல பாருங்க, ஆண்டவர் அந்த பிரசங்கிக்கும்படியாக அந்த இடத்துல அந்த மலையிலிருந்து இறங்கி அவர் வரக்கூடியவரா இருக்கிறார். வாசிங்க. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அப்போது ஒரு குஷ்டரோகி வந்து அவரை பணிந்து ஆண்டவரே, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். ஆகும் என்றார். அதனால சொல்லப்பட்டிருக்கு, அவருக்கு பணிந்து. எப்படி இன்னைக்கு நம்ம பணியிறதே கிடையாது, நம்ம பணிந்து அவருடைய பாதத்தை விழுந்து அவன் என்ன பண்ணுகிறான், கேட்கக்கூடியவனா இருக்கிறான். ஆண்டவரே, உங்களுக்கு சித்தம் உண்டு, என்னை சுத்தமாக்குங்க ஆண்டவரே. அந்த இடத்துல ஆண்டு சொல்றாரு, எனக்கு சித்தம் இல்லைன்னு சொல்ல, அவர் சொல்றாரு, எனக்கு சித்தம் உண்டு, நீ என்ன பண்ணு, சுகமாகு என்று சொல்லப்பட்டிருக்கு. அது மேல வாசனத்தை நீங்க வாசிக்கும் போது அந்த இடத்துல அந்த மேலாவது 1வது வாசனத்தை வாசிப்போம். அவர் மலையிலிருந்து இறங்கின போது, பாருங்க, ஒரு மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். திரளான ஜனங்கள் அவருக்கு பின்பாக போனார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். பாருங்க எவ்வளவு நல்லா சொல்றான் பாருங்க, உங்களால் ஆகும் என்று சொல்லப்படும். அந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு பெரிய கூட்ட ஜனம் இருக்கிறாங்க, ஜனங்க எல்லாமே இருக்கிறாங்க. எல்லாருக்கும் தேவன் அங்க விடுதலை ஆக்கல. எந்த மனுஷன் போய் பணிந்து தேவ பாதத்துல கேட்டானோ அவனுக்கு உடனே அந்த வியாதி, அந்த குஷ்டம் அவனை விட்டு நீங்கினதா இருக்கிறது. இதுதான் ரகசியம். நம்ம என்னைக்கு பணிந்து தேவ பாதத்தை விழுந்து, ஆண்டவரே, என்னுடைய பாவங்கள் என்னுடைய எல்லாம் மன்னிக்கப்படட்டும் என்று சொல்லும் போது, அப்போது அவன் என்ன பண்ணுகிறான், அந்த குணத்தையும் அந்த சுகத்தையும் அவன் பெற்றுக்கொள்ளுகிறவனா இருக்கிறான். அவ்வளவு பேருக்கு தேவன் விடுதலாக்கல. ஆனா ஒரு குஷ்டரோகி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒதுக்குப்புறமாக ஊரை தள்ளிதான் வைப்பாங்க. ஆனா அவன் தேவனிடத்துல கேட்கக்கூடியவனா இருக்கிறான். நம்மளும் தேவனிடத்துல கேட்கணும், ஆண்டவரே, என்னோட எல்லா பாவங்களையும் மன்னிக்கப்பட்டுட்டானவரே என்று தேவ சமூகத்தில் நம்ம தாழ்ந்து நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நம்ம தேவனிடத்துல விடுதலை பெற்றுக்கொள்ளும். தேவன் சொல்றார், எனக்கு சித்தம் உண்டு, நீ என்ன பண்ண, சுத்தமாக என்றார். அப்போ சுத்தமாக்குவது கர்த்தருடைய சித்தமா இருக்கு. அப்போ ஒரு மனுஷனுக்கு என்னைக்கு சுத்தமாகறானோ, தேவனால மன்னிக்கப்படுறானோ, தேவனால அந்த சுகம் நமக்குள்ள என்னைக்கு இறங்கி வருகிறதோ, என்னைக்கு அந்த தயவை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோமோ, அன்றைக்கு அந்த மனுஷனுடைய தலை உயர்த்தப்படுகிறதா இருக்கு. நாட்கள் எத்தனையோ மருத்துவர்கள், எத்தனையோ வைத்தியர்கள் இருக்கலாம், அவரால் குணமாக்காதது என் தேவனால், இயேசுவாலே அவன் குணம் பெற்றவனா இருக்கிறான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கிறான். அவனுடைய நோவுகள் அதே நிமிஷத்துல அந்த குஷ்டம் அவனை நீங்கி போனது. அப்பாவோட சித்தம் உண்டு. இன்னைக்கு அநேக பேர்கள் கிறிஸ்துவ பின்பற்றார்கள், அநேக பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். ஆனா இன்னைக்கு ஒரு சரியான ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்க. என்னைக்கு நான் சொல்லுகிறேன், ஒரு மனுஷன் அவன் தேவனுக்கு முன்பாக பணிந்து அவன் என்னைக்கு ஒப்பிடுகிறானோ, அன்னைக்கு கர்த்தருடைய சித்தம் உண்டு, அவனை சுத்தமாக்கு. ஆண்டவரே, உம்மால் ஆகும் என்று நீங்க என்னைக்கு விசுவாசிக்கிறீங்களோ, அன்றைக்கு நீங்க சுகத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுகிறவரா இருக்கிறீங்க. ஆனா நம்மளுக்கு என்ன பண்றதுல, தேவனுக்கு பணிவு இல்லை, நம்ம நன்றி சொல்றது கிடையாது. ஒரு நாள் நம்ம நன்றி சொல்லி தேவனை நம்ம என்ன பண்ணுகிறதுல உயர்த்துறது கிடையாது. இல்ல பாருங்க, ஒரே ஒரு கடைசியா 100 வருஷத்தை வாசித்துட்டு நம்ம ஜெபிக்கலாம். லூக்கா சுவிசேஷத்துல அதுல 17வது அதிகாரத்துல 12 வாசி. அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசிக்கும் போது குஷ்டரோகம் உள்ள ஒரு மனுஷன் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். எனக்கு இறங்கும் என்று சொல்லி சத்தமிட்டார்கள். அவர்களை பார்த்து நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். வாசிங்க. அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அந்த போகையில அவர்கள் என்ன பண்ணார்களா,
சுகமானார்கள். 10 பேர்கள் வந்து அந்த இடத்துல வரக்கூடியவர்களா இருக்கிறார்கள். 10 பேருக்கும் தேவன் என்ன பண்ணுகிறாரு? சுகத்தை அனுப்பினவர, சுகத்தை, குஷ்டத்தை எல்லாத்தையும் குணமாக்குனவரா இருக்கார். அதுல பாருங்க யார் வந்து நன்றி சொன்னாங்க என்று பார்க்கும்போது 16வது வாசிப்போம். அவர்களில் ஒருவன் தான் வந்து ஆரோக்கியமானதை கண்டு தன் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட எப்படி கூப்பிட்டானா? உரத்த சத்தத்தோடு கூப்பிட்டு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகம் குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனா இருந்தான். பாருங்க, இது சுகமாக்குனவர்கள் 10 பேர் சுகமானவர்கள். ஆனா ஒருத்தர் தான் வந்து நன்றி சொல்றாங்க. பாருங்க, இன்னைக்கு அநேக பேரு ஏசப்பா கிட்ட போனா சுகமாகும், ஏசப்பா கிட்ட போனா விடுதலாகும். உண்மையா இயேசுவின் நாமத்துல உங்களுக்கு விடுதலை கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். ஆனா அந்த நேரத்துக்கு நீங்க விடுதலை பெற்றுக்கொண்டு தேவனுக்கு நன்றி இல்லாம போயிட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில எந்த ஒரு சுகத்தையும் பெற்றுக்கொள்ளும். ஆனா இந்த மனுஷன் அவன் சுகமானதை கண்டு அவன் வந்து சொல்லுகிற காரியம் என்னென்றால், தேவனுக்கு அவன் ஸ்தோத்திரம் பண்ணி தேவனுடைய பாதத்தில் விழுந்து நன்றி சொல்லுகிறவனாய் அவன் மாறினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த 9 பேர் எங்க போனாருன்னு தெரியாது. அது 9 பேர் எங்க போனான்னு தெரியாது, அவ்வளவுதான். ஆனா இதுல பார்க்கும்போது உண்மையாக இவனுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பு, ஒரு பெரிய விடுதலையே கர்த்தர் கொடுத்தவரா இருக்கிறார். எப்படின்னா, அவ என்னைக்கு நம்ம தேவ பாதத்தில் விழுந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி, அப்பா நீ செய்த எல்லா நன்மைக்கும் உபகாரத்துக்கும், நீ செய்த எல்லா நன்மைக்கும் அப்பாவுக்கு நன்றி என்று சொல்லுகிறோமோ, அதுதான் நம்மளோட வாழ்க்கையில செய்யக்கூடிய காரியமா இருக்க வேண்டும். அப்ப அந்த அத்தனை பேருக்கும் சுகமாக்குனவர். அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, வந்தவர்கள் 10 பேர் அல்லவா, மீதி 9 பேர்கள் எங்க என்று கேட்கிறார்கள் அந்த இடத்துல. அப்ப கேட்கும் போது அந்த இடத்துல எந்த ஒரு உத்தரவு இல்லை. அவர்கள் அவ்வளவுதான் அந்த சுகத்தை அநேக பேர் சுகத்தை பெற்று கொண்டு போறாங்க. ஆனா கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களா இருக்க மாட்டுறாங்க. அப்போ இந்த ஆஸ்தி அந்த காரியங்கள் ஆயிட்ட பிறகு அதுக்கப்புறம் தேவனிடத்தை வந்து மன்றாடுறாங்க, பண்றாங்க. ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு நம்மளுக்கு ஆண்டவர் சுகத்தை வர பண்ணிரே உமக்கு நன்றி, ஆரோக்கியத்தை வர பண்ணிரே நன்றி, எல்லா வியாதியை வந்து நீக்கினரே உமக்கு நன்றி 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 என்று சொல்லி கர்த்தரை துதிக்கிறவர்களா நம்ம மாற வேண்டும். என் அக்கிரமெல்லாம் மன்னிக்கப்பட்டதே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டதே தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நீங்க என்னைக்கு ஒப்பு கொடுக்குறீங்களோ அன்றைக்கு தான் எல்லா காரியங்களும் கர்த்தர் குணமாக்குறவரா இருக்க. நீங்க பாருங்க, அவருடைய எல்லாம் அந்த மனுஷனுடைய எல்லா திமிர்வாத காரணம் எல்லா அக்கிரமத்தையும் கர்த்தர் மன்னித்து எல்லாமே எடுத்து போட்டவரா இருக்கார். அவருடைய வாழ்க்கையில அந்த நோய்கள்லாம் விட்டு விலகி போனதா இருக்குது. நீங்க நான் சொல்லுகிற இயேசுவின் நாமத்துல உங்களுக்கு எல்லாருக்கும் அதை கேட்டுக்கொண்டு எல்லாருக்கும் ஒரு சுகத்தை கர்த்தர் உங்க வீட்டுக்குள்ள வர பண்ணுகிறவரா இருக்கார். நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே பா, அந்த மார்க் எழுதின சுவிசேஷத்துல நாங்கள் வாசித்தோம், 2வது அதிகாரத்துல நம்ம இப்படியாக வாசித்தோம் கர்த்தாவே. அப்பா, அந்த 4 பேர் அந்த திமிர்வாத காரனை கொண்டு வரும்போது அப்பா அந்த இடத்துல அந்த மனிதனை பார்த்து நீங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னென்றால், ஆண்டவரே உன்னோட அக்கிரமெல்லாம் மன்னிக்கப்பட்டது நீ போன்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தாவே. அப்பா, எங்களோட பாவங்கள் எங்களோட அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும்படியாக நாங்கள் உங்களோட பாதத்தை விழுந்து உமக்கு நாங்கள் ஆண்டவரே சாஸ்திரம் விழுந்து உம்மை பணிந்து கொள்ள உதவி செய்யுங்க கர்த்தாவே. எங்களோட வியாதியின் எல்லாம் நீங்க கடுவதாக எல்லா இயேசுவின் நாமத்தினால எங்களை விட்டு போகத்தக்கதாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வார்த்தைகள் ஆசீர்வாதமாய் மாற்றுங்க. எத்தனை பேர் வியாதியில கேட்டுக்கொண்டிருக்காங்க, உங்களுக்கெல்லாம் சுகத்தை கர்த்தர் அனுப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, உம்முடைய கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்துல அப்பா நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஜீவனுள்ள நல்ல பிதாவே.